திமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விருதாச்சலத்தில் போட்டியிடும் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆதரவு அளிக்க கோரி அவரது மகன் சண்முக பாண்டியன் இஸ்லாமியர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தனது அம்மாவுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரேமலதாவின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் விருதாச்சலம் நவாப் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்த பின்பு வெளியே வந்த அனைத்து இஸ்லாமியர்களிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர்களிடம் பேசிய சண்முக பாண்டியன், எனது அப்பாவை கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற செய்தீர்களோ அதேபோல எனது அம்மாவுக்கும் முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், அவ்வாறு வெற்றி பெற செய்தால் தங்கள் பகுதிக்கு எந்தவித குறையும் இல்லாதது போல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எனவும் வாக்குறுதியளித்தார். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் இங்க வந்து சௌகரிய விஜயகாந்த் இங்க வந்திருக்கேன். அப்பா வந்து இஸ்லாமியர் எவ்வளவு நெருக்கமா இருந்தாரு. அப்பாவோட நெருங்கிய நண்பரும் ஒரு இஸ்லாமியர் தான். அதனால எனக்கு சின்ன வயசுல இருந்தே இவங்களோட பழகி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாருமே. அண்ணன் சொன்ன மாதிரிதான் அப்பா வந்து சின்ன வயசுல எனக்கு சோகத்தலைக்கு பேர் வச்சது ஏன்னா இஸ்லாமியருக்கும் அவருக்கும் உள்ள அந்த நட்பு அந்த இதனாலதான். நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அப்பா வந்து 2006 நீங்க வந்து நின்று நீங்க எல்லாரும் ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி இப்ப 2026 எங்க அம்மாவும் நீங்க ஜெயிக்க வைக்கணும். அப்பா இங்க என்னெல்லாம் பண்ணாரோ 20 வருஷத்துக்கு என்ன நல்லதுதான் இந்த ஊருக்கு பண்ணாரோ கண்டிப்பா இந்த அம்மாவும் உங்க அண்ணியாரும் சேர்ந்து அதை பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க. ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு பெண் பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஊரையும் இந்த தொகுதியும் அம்மா பார்த்துப்பாங்க. உங்க எல்லாரையும் பக்கத்துல வச்சு காலாக்குவாங்க. எல்லாரும் முரசுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.